வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமாக இருப்பதாக ஆளுநர் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு மிக கோபமான ஒரு கடிதம் ஒன்றையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய கோபமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் 4வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தற்பொழுது வரை சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தினம்தோறும் கொலை, கொள்ளை சம்பவம், கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்தல், போதைக்கு அடிமையாகி சிறுமிகளை பலாத்காரம் செய்தல் போன்றவை அதிக அளவில் திமுகவின் ஆட்சியில்தான் நடக்கிறது. தமிழுக்கு உயிரை கொடுப்போம் என்று திராவிடர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்களை ஏன் பாதுகாக்க தவறிவிடுகிறார்கள் என்ற கேள்வியே ஆளுநர் ரவி அவர்கள் இங்கு முதலாவது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது திமுகவின் ஆட்சி கலைப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த கடிதத்தின் மூலமாக பார்க்கப்படுகிறது. திமுகவின் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்குகளை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் கடிதங்களும் அனுப்பியுள்ளார். ஆளுநர் ரவி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே மோதல்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் திமுகவின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளும் வாய் மூடி பணத்திற்காக அடிமைகளாக கைகட்டி ஸ்டாலினுக்கு பின்னால் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுயநலவாதிகளாக கூட்டணிகள் இருக்கக்கூடிய நிலையில் யாரும் எங்களை எதிர்க்க முடியாத திமிரில் திமுகவினர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பட்ட பகலில் மருத்துவமனையில் சென்று மருத்துவரை கத்தியால் குத்துவதும், மருத்துவமனையில் இருந்து வெளியேற முயற்சி செய்வதும், தற்பொழுது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது காதலன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் வடமாநிலங்களைப் போல் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும், அதிமுகவின் ஆட்சியில் இப்பேர் நடைபெற்றதா என்ற ஒரு கேள்விகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் ரவி அவர்கள் செய்து வருகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 5 ஆண்டுகள் பூர்த்தியாகாமல் கலைக்கப்படும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கும் காவல்துறையும் கண்காணிப்பில் இல்லாமல் திமுக செயல்பட்டு மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் மொழியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டும் தேவைதான். மக்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டு மொழியை காப்பாற்றுவோம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதற்கான பதிலை திமுகவின் அரசு வெளியிடுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.